ஒரு பொலிட்டிக்கல் ஃபைட் நடக்குது, அரசியல் சண்டை நடக்குது. அதுல அரசியல் சண்டையை எப்படி நடத்தணும் அப்படின்னு சசிகலாவுக்கும் தெரியல, ஓபிஎஸ்க்கும் தெரியல. நீதிமன்றத்திற்கு போனாங்க, தேர்தல் ஆணையத்திற்கு போனாங்கன்னு பல விவாதங்கள்ல பேசியிருக்கோம். அரசியல் சண்டையாக நடத்தக்கூடிய ஒருத்தர் தினகரன் மட்டும்தான். கட்சி தனியா தொடங்கி அரசியல் ரீதியாக அவரை பலவீனப்படுத்துறார் பழனிசாமி. மீண்டும் இவர் நிர்வாக ரீதியான அணுகுமுறைக்கு தானே திரு செங்கோட்டையன் நகர்ந்திருக்கிறாரு. ஒரு பொலிட்டிக்கல் ஃபைட் அவரால் நடத்த முடியலையா? பாஜகவை பொறுத்து நிச்சயமா இது பாஜக இதுல பின்னணியில் இருக்காங்க. நான் எப்படின்னு சொல்றேன். பாஜக அணுகுமுறைகளை பொறுத்த வரைக்கும் அம்மா மரணத்துக்கு பிறகு 2016 கடைசியில் சசிகலா அந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். அதற்கான முயற்சிகள் நடந்தது. ஆனால் ஓபிஎஸ்ஸை பின்புலமாக இருந்து பாஜக அவரை வச்சு ஆப்ரேட் பண்ணி சசிகலாவை அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்தினாங்க. இது ஒன்று. இரண்டாவது, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட இன்னைக்கு அவர் ஒரு இணக்கமாக வந்திருக்கிறாருன்னா அது ஒரு இயற்கையாக ஏற்பட்ட ஒரு இணக்கம் அல்ல. வேற வழி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அங்கே போய் சரணடைந்தார். ஏன்? அதுக்கு அவர்கள் பயன்படுத்திய ஆயுதம் என்ன? செங்கோட்டையன் சென்று அமித்ஷாவை சந்தித்தார், நிதியமைச்சரை சந்தித்தார். அதற்கு பிறகு பாஜக கூட்டணி தேவை என்று பகிரங்கமாக பேட்டி அளித்தார். அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி, அப்புறம் அந்த ரைடெல்லாம் நடந்தது. எடப்பாடி பழனிசாமி உறவினர்கள் இதில் உடனே எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று அவர்களிடத்துல கூட்டணி என்பதை ஒப்புக்கொண்டார், ஒப்புக்கொள்ள வைக்கப்பட்டார். ஒன்று. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சாணக்கியர்கள், சத்திரியர்கள் அல்ல. இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி அருகில் நின்றுட்டு மோடி சொன்ன வார்த்தைகள் எங்கள் தென்னிந்தியாவின் முகம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியை காமிச்சார். ஆனால் சில நாட்களில் எடப்பாடி பழனிசாமி நேர் எதிரான நிலைப்பாடுகளை எடுத்தாங்க. எல்லோரும் மனிதர்கள் தான், அவர்களுக்கு அந்த மனசில் அந்த கிரிட்ஜஸ் இருக்கும். அடுத்து இன்றைய சூழ்நிலையில் பாஜக எப்படியாவது விஜய இந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் என்பது ஒரு நோக்கம் அவர்களுக்கு. அதுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அல்லது விஜய் முதலமைச்சர். இந்த ஒரு புள்ளி தான், மற்றது எதுவும் இல்லை. அப்போ எடப்பாடி பழனிசாமி என்கிற அந்த தனி மனிதன், இது ஒன்று. அவர் சிஎம் ஆகணும் என்கிற அவருடைய ஆசை. அடுத்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அமைச்சரவை, அதற்கும் எடப்பாடி பழனிசாமி ஒத்து வரல. அப்ப இதுவும் பாஜகவுக்கு நெருடு. அவர்கள் திட்டத்தில் இந்த முறை குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி அமைச்சரவை, பாஜக அங்கம் வகிக்கிற ஒரு அமைச்சரவையை அமைத்தாக வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருக்கிறாங்க. அதுல இப்ப அவர்கள் காய் நகர்த்தல் என்பது செங்கோட்டையனை வச்சு அவங்க ஆப்ரேட் பண்ணாங்க. இதுல தான் ஒரே ஒரு கேள்வி. ஓபிஎஸ் வழக்கு போட்டிருக்காரு, சசிகலா வழக்கு போட்டிருக்காங்க, தினகரன் வழக்கு, நீங்க வழக்கு, உங்க பையன் வழக்கு, திண்டுக்கல் சூரியமூர்த்தி வழக்கு, ஆதித்தன் ராம்குமார் வழக்கு, புகழேந்தி வழக்கு, இவ்வளவு பேர் வழக்கு போட்டு தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டு இருக்கீங்க, நீதிமன்றத்தில் போயிருக்கீங்க இல்லையா? இது யாரையுமே பயன்படுத்திக்கல பாஜக. ஏன் செங்கோட்டைன்னு ஒரு புதிய நபரை கட்சிக்குள்ள இருந்து தேர்ந்தெடுக்கணும்? சொல்றான். சசிகலா பாஜக ஆதரிக்க விரும்பல, தினகரன் பாஜக ஆதரிக்க விரும்பல, ஓபிஎஸ் ஆதரித்தார்கள். ஆனால் அவர் அந்த உறுதியான நிலைப்பாட்டோட அவர் வாக்குறுதி கொடுத்த மாதிரி அவரால் எழுந்து ஒரு எழுச்சியாக அதை கட்டமைக்க முடியல. இன்னொரு பரிணாமம் தெரிஞ்சுக்கங்க. ஒரு சசிகலாவை எதிர்த்து அன்றைக்கு செங்கோட்டையன் போர்க்கொடி துவக்கி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஓபிஎஸ்க்கு பதிலா சமுதாய ரீதியா பிரிஞ்சிருக்கும். ஒரு சசிகலாவை வீழ்த்துறதுக்கு அதே சமுதாயத்தை சார்ந்த ஓபிஎஸ் பயன்படுத்தப்பட்டார். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நீங்க ஓபிஎஸ்ஸையோ தினகரனையோ சசிகலாவையோ முன்னிறுத்தினீங்கன்னா மறுபடியும் அது சமுதாய ரீதியா பிரிஞ்சிடும். அடுத்து என்ன சொன்னீங்க? நான் நிச்சயமா எந்த காலத்திலையும் எடுப்பார் கைப்பிள்ளையாக நான் இருக்க மாட்டேன். எனக்கு என்னுடைய சுய இதில் தான் நான் செய்வேன். அடுத்து அதிமுகவை எந்த இடத்துலையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். பல பேர் பேசினாங்க, பல நிலை போன்ற சென்ற முறை கூட உங்களுக்கு நான் சொன்னேன், எடப்பாடி பழனிசாமி சிஎம் வேண்டாம்,
பாஜக நிச்சயமா அவரை விடமாட்டாங்க. அதுக்கு சில இதெல்லாம் என்கிட்ட பேசுனாங்க, நான் அதை ஒத்துக்கல. எனக்கு எடப்பாடி பழனிசாமியே வந்தாலும் பரவாயில்ல, ஆனா அதிமுக தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்கணும், அது எம்ஜிஆருடைய என்னுடைய அந்த எண்ணங்கள். அது அப்ப திரு எடப்பாடி பழனிசாமி சமூகத்திலிருந்தே ஒருத்தர் அவரை எதிர்க்கிற மாதிரி வரணும். அதுக்கு அவர் வரலைங்க. நீங்க செங்கோட்டையன் இதுக்கெல்லாம் எனக்கு அவர் 72 இருந்து தெரியும். 84ல நானும் அவரு ஒன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரே மாவட்டத்தில். எனக்கு அவர் மாவட்ட செயலாளர். அதுல அடுத்து இந்த தேவர் ஜெயந்தியில போய் செங்கோட்டையன் கலந்துக்கிட்டார் இல்லையா, சில நாட்களுக்கு முன்பு செங்கோட்டையனும் எடப்பாடி பழனிசாமியும் தனியாக ஒரு காருக்குள்ள அமர்ந்து பேசியிருக்காங்க. பேசி 2 பேருக்கும் இடையிலான பிரச்சனைகளுக்கு 2 பேரும் கலந்து பேசி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுருச்சு. ஆனா அதற்கு பிறகு எங்கோ இருந்து வந்த உத்தரவுல அவர் கிளம்பி பசும்பொன் போறார். செங்கோட்டையன் உருவாக்கப்படுகிறார் பழனிசாமிக்கு எதிராக. அதாவது சில நாட்கள்ல, அதாவது புல் ஸ்டாப் வைக்கப்பட்ட ஒரு பிரச்சனையில சில நாட்கள்ல மறுபடியும் செங்கோட்டையன் ஏதோ ஒரு பின்னணியில அங்க பயணிக்கிறார். அடுத்து இந்த எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருக்கிறவங்க சொல்றதெல்லாம், அதாவது எங்ககிட்ட பொதுக்குழு மெஜாரிட்டியா இருக்குது, எங்கள்கிட்ட செயற்குழு மெஜாரிட்டியா இருக்குது, எங்க பின்னாடி தொண்டர்கள் இருக்கிறாங்க, நீதிமன்றங்கள் உத்தரவுகள் இருக்குதுங்கிறதெல்லாம் தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட எடப்பாடியோ ஓபிஎஸ்ஓ செங்கோட்டையனோ நானோ முக்கியம் அல்ல. ரட்டலை எங்க இருக்குதோ அதுதான் அதிமுக. சாமர்த்தியம் இருக்கிறவங்க அந்த ரட்டலையை பிடிச்சிடுவாங்க. இவ்வளவுதான் தொண்டர்கள் கொடுக்கிற ஒரு சிம்டம். பொதுக்குழு பொறுத்த வரைக்கும் பல முன்னாள் அமைச்சர்கள் அந்தந்த மாவட்டத்தில் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் சென்ற முறையே சொன்னேன், பாஜக எந்த பக்கம் நிக்கிதோ அந்த பக்கம் அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு சசிகலாவை வீழ்த்த பாஜக நினைக்கிறது என்று தெரிந்தவுடன் அன்றைக்கு என்னிடத்துல தங்கமணி அழைத்து பேசினார். உள்ள என்ன நடக்குது, அன்னைக்கு நான் ஓபிஎஸ் அணியில் இருக்கேன், அழைத்து பேசினார். இது எப்படி நம்ம சமாளிக்கிறது? அப்ப நான் தான் தங்கமணி எடப்பாடி எக்ஸ்பிளைன் பண்ணியோ, நீ பாஜக பாய்ச்சிக்கிட்டு நீ கவர்மெண்ட் நடத்த முடியாது, வீட்டுக்கு போயிடுவீங்க அப்படி. அதுக்கு அப்புறம் தான் அப்படியா என்ன சரின்னு சொல்லிட்டு உடனே எடப்பாடி பழனிசாமி அந்த அஃபிடவிட் முதல்ல 2 பேரையும் சேர்த்து வாங்கினாரு. அதை அப்படியே மாறுத்து இவரே மாறினார். அப்ப அந்த சூத்திரம் தெரிந்த, அந்த ஆபரேஷன் தெரிந்த, அந்த ஆபரேஷனை முன்னின்று நடத்திய பலர் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியோடு இருக்கிறார்கள். அதில் சிலர் மறைமுகமாக செங்கோட்டையனோடு ஆதரவாக இருக்கிறார்கள். என்ன டீலுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கணும்? விஜய் சிஎம் வேட்பாளர்னு ஒத்துக்கணுமா? இப்படி நீங்க ஒரு கூட்டணி அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதையெல்லாம் ஒத்துக்க மாட்டார் சார். அவர் அந்த அளவுக்கு ஒரு நாசூக்கான ஒரு நெளிவு சுழிவு தெரிஞ்ச ஆளா இருந்திருந்தாருன்னு வச்சுக்கங்க, இன்றைக்கு அதிமுக இப்படி பலகீனப்பட்டிருக்காது. அடுத்து இன்னொரு சிம்டம் பாருங்க, மனோஜ் பாண்டியன் இன்னைக்கு போய் திமுக சேர்றாரு. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவர் திமுக கூட ஒரு பேக்கப், ஒரு 5 சீட்டு என்று பேக்கப் வச்சிருந்தார், அதுல மனோஜ் பாண்டியன் உள்பட. ஏன் அவர் இன்னைக்கு உடனே திமுக போறாரு? அப்போ இந்த டீம் திமுக கூட இல்ல, இது கிளியர். அடுத்த ஆப்ஷன் எங்க? ஒன்னா எடப்பாடி பழனிசாமி பிஜேபி இவங்களை கையில் எடுத்தா எடப்பாடி பழனிசாமி விஜய் கையில் எடுப்பார், இல்ல பிஜேபி எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்தா இவங்க விஜய கையில் எடுப்பாங்க. இந்த 2 சூழ்நிலையிலையும் திமுக தான் ஆட்சிக்கு வரும். அப்ப அது தடுக்கப்படணும். அப்ப அதுக்கு தடுக்கப்படணும்னா என்ன? விஜய் பொறுத்த வரைக்கும் அந்த சித்தாந்தம், பாஜக எதிர்ப்பு அதெல்லாம் விட்டுருங்க. அவர் முதலமைச்சர் என்றால் ஒத்துப்பார், முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் ஒத்துப்பாரு. பெரிய டீலா இருக்கே திரு எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் அவர் நான் தான் முதலமைச்சர் தம் கட்டுவாரு. அப்போ ஒரே இது, விஜய முதலமைச்சரை நிறுத்தி செங்கோட்டையனை துணை முதலமைச்சரை நிறுத்தி செங்கோட்டையனை பொதுச் செயலர் ஆக்கிட்டே தீது போச்சு. ரெட்டலையும் செங்கோட்டையன் இருக்கும். ஆமா, பொதுச் செயலர்னா அப்புறம் என்ன, பொதுச் செயலர்கிட்ட தானே ரெட்டலை இருக்கும். இதைத்தான் நான் தலையால அடிச்சுக்கிட்டேன். அம்மா மறைந்ததற்கு பிறகு நான் பேசின பழசெல்லாம் எடுத்து பாருங்க. மத்தியில் ஆளுகிற அரசாங்கமோ மாநிலத்தை ஆளுகிற அரசாங்கமோ ஒரு சாதிய கும்பலோ ஒரு பணம் படைத்த கும்பலோ பொதுக்குழு கிட்ட இந்த அதிகாரம் இருந்தால் தலைமையை மாற்றி விடுவார்கள்.
அதனாலதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அடிமட்ட தொண்டன் கையில் அந்த அதிகாரம் இருக்கிற வரை எந்த மத்திய அரசாங்கத்தாலும், எந்த மாநில அரசாங்கத்தாலும், எந்த சாதிய கும்பலாலும், எந்த பணபலம் படைத்தவர்களாலும் அதிமுகவை அசைக்க முடியாது. இது நான் பேசுனது 2017. அப்ப இவர்கள் இதையெல்லாம் உணராம அந்த நேரத்துல நமக்கு என்ன கிடைக்குதுங்கிறத எடுத்துக்கிட்டு அந்த விதியை திருத்தி உச்சநீதிமன்றம் வரை அந்த விதி தான் செல்லும்னு ஆக்கிட்டாங்க. அப்ப இன்றைக்கு அந்த விதி யாருக்கு வேணாலும் பயன்படும், அது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் என்றெல்லாம் இல்ல. ஒரே ஒரு ரிவ்யூ பெட்டிஷன்ல இத்தனை தீர்ப்புகளும் மாற்றி திருத்தி எழுதப்பட்டு விடும். அப்ப பின்னணியில பாரதிய ஜனதா கட்சி ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோடு இந்த ஆபரேஷன்ல இருக்கிறாங்க. அக்னிட்ட போவா இல்ல, ஒரே ஒரு சொல்லிடுறேன். அதாவது இது ஆட்டுவிப்பவர் பாஜக அப்படின்னு நம்ம எடுத்துட்டா கூட 2026 தாண்டி ஒரு காலம் இருக்கிறது. அப்போது நடக்கக்கூடிய பாஜக ஆதரவோட ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி எடப்பாடியை ஒதுக்கி விட்டு செங்கோட்டையன் முதல்வராக்கிறது, இல்ல எடப்பாடியை ஒதுக்கி விட்டு விஜய் முதல்வராக்கி இதெல்லாம் செய்தால் அதனால் வரக்கூடிய விளைவுகளுக்கு யார் பொறுப்புனா முதல் பொறுப்பு பாஜக தான். அவங்களுக்கு 2029 கம்ப்ளீட் கேக் வாக்கு திமுகவுக்கு 40 ஒரு இடத்தில் கூட பாஜக இங்க வெற்றி பெற முடியாது. இந்த விஷயம் பாஜகவை நன்றாக தெரிந்ததுனாலதான் அவங்க கொஞ்சம் நம்மள விலகிட்டு இவங்க எல்லாம் விளையாட்டும் அப்படின்னு சொல்லி இழுக்கிறாங்க. விஜய் முதல்வரானா அவர் ஒழுங்கா நிர்வாகமே பண்ண மாட்டாரு, 2029க்குள்ள பேரை கெடுத்துக்குவாருன்னு எப்படி முடிவுக்கு வரீங்க? கரூர் சம்பவம் ஒரு நல்ல கண்ணுக்கு தெரிந்த ஒரு எக்ஸாம்பிள். ஆக்சுவலா அவங்க கட்சியோட கட்டமைப்பு என்னன்னு தெரியும். நம்ம புதிய கட்சி நாங்க இப்பதான் தொடங்குறோம், எங்களுக்கு அனுபவங்கள் பத்தாது, அவங்களே நீதிமன்றங்கள்ல பயப்படுறாரு. ராம்கி பயந்துட்டாரு. 2025 ஒரு ஆண்டுகள பெரிய மாற்றம் வரப்போகுது. சரி சரி, விஜயே சரியா நிர்வாகம் பண்ண தெரியல, புதுசா இருக்கிறாருன்னா அனுபவமிக்க செங்கோட்டையின் துணை முதல்வரா இருந்து பண்ண போறாரு, இல்ல அனுபவமிக்க நயினா நாகேந்திரன் துணை முதல்வரா இருந்து அவர் செஞ்சு பாஜகவுக்கு இரட்டை, அதாவது பாஜகவுக்கு நம்பகமான ஒரு பார்ட்னர், ஒரு முகம். ஏன்னா பாஜகவை இரட்டை மேல சவாரி செய்து நீங்க தாமரை மலர்வதற்கு இரட்டை தேவை. அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெட்டை ஒரு நல்ல குதிரை வேணும். அந்த குதிரையே இல்லாம வேற ஏதோ ஒரு நிக்க வச்சு நாங்க அது மேல சவாரினா எப்படி ஏத்துக்க முடியாது? அவங்களே ஏத்துக்க மாட்டாங்க. எடப்பாடி நம்பகமான குதிரை இல்லைங்கிறதா நீங்க பிரச்சனையே. ரொம்ப ஒரு திகில் கதையை கேட்ட அனுபவத்தோட அதிர்ச்சியில உறைந்து போயிருக்கேன். நீங்களே ஏதாவது பார்த்து ஆன்சர் சொல்லுங்க, அதுல இருந்து தோணுச்சுன்னா நான் அடுத்தடுத்த கேள்விகளை கேட்கிறேன்.